hand of God which came upon Elijah shall come upon you. You will not run after anything, you will run ahead. God will perform more miracles. அங்கே போனது உனக்கு தான் பால் இருக்கேடா, உனக்கு தான் திராட்சரசம் இருக்கேடா, உனக்கு தான் சாப்பாடு இருக்கேடா, பாலும் தேனும் ஓடுகிற இந்த இடத்துல கொண்டு உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்படி இல்லை. கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரேயர். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு இவனை ஜெபிக்க வச்சு, இவன் ஜெபிச்ச பிறகு மன்னாவை கொட்டி அவனுக்கு அன்னைக்கு சாப்பாடை கொடுத்துட்டு, இன்னைக்கு சாப்பிட்டதை எடுத்து நாளைக்கு வைக்காமல், இந்த பழையது புளிச்சு போனதெல்லாம் கிடையாது, அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து, அருமையான தேவஜனமே, எவ்ரி டே வாஸ் அ டே ஆஃப் மிரக்கிள். அல்லேலூயா. வனாந்தரத்திலே அற்புதங்களை செய்த என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது பள்ளத்தாக்குக்கு கொண்டு வருகிறார். ஒன்றை மாத்திரம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆர் யூ கோயிங் த்ரூ அ வேலி? Come on. This is in order to prove himself. அவர் தம்மை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவதற்காக, உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிப்பதற்காகத்தான் பள்ளத்தாக்கின் வழியாக கொண்டு வருகிறார். இப்போ பள்ளத்தாக்கின் வழியாக in the midst of the valley and which was full of bones. It was not just a valley, frightening valley. அச்சுறுத்துகிற, கலங்க பண்ணுகிற, பயமுறுத்துகிற ஒரு வேலி. ஒரு முறை இந்த அடுத்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் இந்த காம்பவுண்டை ஒட்டி நேராக போனால் கார்பரேஷன் கல்ற இருக்குல்ல, சென்னை கார்பரேஷன் கல்ற ஒன்று இருக்குது. இதே ரோடில் நம்ம கில்பாக் செமெட்ரி அது வேறு, அதுவும் சுத்தமாக இருக்கும். இந்த கல்றையில் ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிஏ சுரேஷும் போனோம். உள்ளே போனால் அந்த கல்லறையில் மனுஷ எலும்பு, இந்த இந்த எலும்பு, எல்போ, ரிஸ்ட்டு, ஐ மீன் ஃபிங்கர்ஸ், கால் எலும்பு அங்கங்கே கிடக்குதுங்க கீழே. இதே ரோட்டில் கொஞ்சம் தூரத்தில் டிபி சத்திரத்தில். எனக்கு இன்னைக்கு கூட அதை மறக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு அடக்க ஆராதனை நைஸாக நானும் சுரேஷும் வீட்டுக்கு போய் அங்கேயே ஜாம் பண்ணிவிட்டு அங்கேயே பிரசங்கம் பண்ணிவிட்டு ஓடிட்டேன். ஏன்னா எனக்கு சொல்லிட்டாங்க அந்த கல்லறையில் தான் அடக்கம் பண்ண போகிறாங்க. இன்னொரு முறையா, ஒன் மோர் டைம், நோ ஐ கேனாட் கம். இந்த எலும்புகளை பார்க்க நான் வரமாட்டேன். மொத்தம் நான் பார்த்தது ஒரு 10-15 எலும்பு இருக்குமா சுரேஷ்? அன்றைக்கி ஒரு 15-20 எலும்பு பார்த்துருப்போம். அதுக்கே இப்படின்னா பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகள், அதுவும் ஃப்ரெஷ் எலும்பு இல்லை, உலர்ந்த எலும்புகள். You could see dry bones. Come on, my brother. Come on, my sister. When you open up your eyes to see, what do you see? Hopelessness. Hopelessness. Dry, bleached bones. அதனுடைய நேச்சுரல் கலர் கூட இருக்காதுங்க. வெயில் பட்டு வெயில் பட்டு வெயில் பட்டு வெயில் பட்டு. ஸ்கின் மேலே வெயில் பட்டால் கருப்பாயிடும், எலும்பு மேலே வெயில் பட்டால் வெள்ளையாயிடும். ஸ்கின் மேலே, தோல் மேலே வெயில் பட்டுச்சுன்னா தோல் கருப்பாயிடும், எலும்பு மேலே வெயில் பட்டுச்சுன்னா ப்ளீச் ஆகிடும், அப்படியே வெளுத்து போயிடும். வெளுத்த, உலர்ந்த, வெடித்து வெடித்து போயிருக்கிற, பூச்சி அரித்திருக்கிற ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் எலும்புகள் அங்கே கிடக்கிறது. அது நடுவில் கொண்டு வருகிறார். இவன் பார்க்குறான், கர்த்தருடைய கையை மேலே வந்துச்சு,
ஆவியானவரே மேலே வந்தார். ஆனால் நான் இருக்கிற இடமோ ஒரு பள்ளத்தாக்கு. Have I not been filled with the Holy Spirit? Have I not been saved? Have I not been redeemed? Am I not forgiven? Am I not filled with the power of the Holy Spirit? Yet I see dry bones. What do you see today? என்னத்தை பார்க்கிறாய்? தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, ஐயா, அம்மா, நீங்க என்னத்தை பார்க்குறீங்க? You could only see hopelessness. நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை. உன் கணவனை பற்றி நம்பிக்கை இல்லை, மனைவியை பற்றி நம்பிக்கை இல்லை, பிள்ளைகளை பற்றி நம்பிக்கை இல்லை, பெற்றோரை பற்றி நம்பிக்கை இல்லை, பண விஷயத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, வேலை விஷயத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, கடனை அடைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, கோர்ட் கேஸ் என்ன நடக்குமோ நம்பிக்கை இல்லை, பிசினஸ் என்ன ஆகுமோ நம்பிக்கை இல்லை, நான் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறேன். குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற என்னுடைய மக்கள், என் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுங்க. நம்பிக்கை போயிடுச்சு. என் வியாதிக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. I see just dry, bleached, hopeless bones, scattered. It's not even a skeleton. ஸ்கெலிட்டன்னா அப்படியே அந்த ஃப்ரேமோடு இருந்துச்சுன்னா அது பரவாயில்ல. இது அங்கங்கே சிதறி கிடக்கிற எலும்புகள். What do you see today? Come on, my brother. Come on, my sister. What do you see? You may say, I see hopelessness. You see just hopelessness. நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. எதை குறித்து நம்பிக்கை இல்லை? எதை குறித்து நீ யோசித்து பாருங்க. You just recall about what you have no hope. About what you lost your hope. மிடில் ஈஸ்டில் ஊழியம் செய்யும்படி நான், என்னுடைய மனைவி ஷீபா, நாங்கள் 3 பேரும் போயிருந்தோம். துபாய், ஷார்ஜா, ஃபுஜைரா, அலைன், அபுதாபி ஆகிய அந்த 7 கிங்டம்லும் நாங்கள் ஊழியம் செய்து கொடுத்தோம். பெரிய பெரிய குரூசேட்ஸ் போட்டிருந்தார்கள். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்றால் மிடில் ஈஸ்டில் அநேக வேளையில் 7 பிரசங்கம் பண்ணுவேன் நான். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், கன்னடம், மலையாளம், உருது அப்படின்னு ஒவ்வொரு லாங்குவேஜ் குரூப் சர்ச்சிலும் பேசிட்டு 7 சர்ச் 7 சபையில் முடிப்பேன். அன்றைக்கு பகலில் ஒரு கூட்டத்தை, அது 4வது பிரசங்கம் முடிச்சுட்டு 5வது பிரசங்கம் பண்ண அலைன்லேருந்து நான் அபுதாபிக்கு போக வேண்டும். எங்கள் காரை ஓட்டுகிறவர் பாஸ்டர் அலெக்ஸ் என்றவர். சரி, ஒரு முறை இங்கே கூட வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அபுதாபியில் பாஸ்டராக இருக்கிறார். அவர் காரை ஓட்டி கொண்டிருக்கிறார். 4 பிரசங்கம் முடிச்சாச்சு. 5வது பிரசங்கம் பண்ணால் அடுத்த ஊருக்கு போகணும். அதுவும் அலைன் என்ற ஒரு கிங்டம்லேருந்து அபுதாபி என்ற அடுத்த கிங்டமுக்கு போகணும். லாங் வே, about 1.5 hours or more than 1 hour drive. வேகமாக காரை ஓட்டுவார். திடீர்னு வந்து ஒரு வீட்டு முன்னால் நிறுத்திட்டார். நான் சொன்னேன், பாஸ்டர் அலெக்ஸ், என்ன விஷயம்னு? ஜஸ்ட் 5 minutes அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. என்ன பாஸ்டர், டைமே இல்லையே, அடுத்த மீட்டிங் போனோமே, ஒரு சின்ன விசிட்டு. இவர் ஹவுஸ் விசிட்டிங்கில் மன்னன். இவருக்கு ஹவுஸ் விசிட்டிங்னா அவ்வளோ சந்தோஷம். 1 நிமிஷம் வாங்கினார். நானும் என்னுடைய மனைவி இறங்கி போனோம். உள்ளே போன உடனே அந்த கணவன், ஒரு வெள்ளைக்காரன், அமெரிக்கன், ஒயிட் அமெரிக்கன், எங்களை உள்ளே அழைத்தார். உள்ளே போய் உட்கார்ந்தவுடன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இவ்வளோ கொண்டு வந்து வச்சார் முன்னால். எக்ஸ்ரேஸ், இசிஜி ரிப்போர்ட்ஸ், என்னென்னத்தையும் கொண்டு வந்து பாருங்கண்ணார். என்ன அது இதுன்னு பாருங்கண்ணார். சரி, ஐ டோன்ட் ஹவ் மச் டைம் பிரதர், ஐ ஹாவ் டு ரஷ் ஃபார் அனதர் ப்ரோக்ராம். Will you please tell me what it is? Is there anything specific that I should pray? அப்படின்னேன். அப்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2-3 எக்ஸ்ரே எடுத்து காண்பித்தார். அதை பாருங்க. காண்பித்து விட்டு அந்த டிசீஸினுடைய
ஏரியாவை லொக்கேட் பண்ணி இது தெரியுதானார். தெரியுது. திஸ் இஸ் அன் இன்க்யூரபிள் டிசீஸ், தீராத ஒரு வியாதி. இது எக்ஸ்ரேல தெரியுது, ஸ்கேன்லேயும் தெரியுது, மெடிக்கல் ரிப்போர்ட் பாருங்கன்னு 3 பேப்பரை காண்பித்தார். இன்க்யூரபிள் சீரியஸ் டிசீஸ். இதெல்லாம் அப்படி பார்த்தோம். இது ஏன் காட்டுறான்னு தெரியல, வாங்கி இப்படி வச்சுட்டார். அடுத்த ஒன்று எடுத்து காண்பித்தார். அதில் பாருங்கள் பேருன்னார், அதே பேர் இதில் இருக்குது, அதே பேர். இப்போ பாருங்கண்டார், அந்த எக்ஸ்ரேல இதில் இருந்தது காணும், அந்த ஸ்கேனிங்கில் இதில் இருந்தது காணும், அந்த ரிப்போர்ட்டில் மெடிக்கல் லேப் ரிப்போர்ட்டில் இதில் இருந்த கம்ப்ளைண்ட் அதில் இல்லை. தன்னுடைய மனைவியை உள்ளேருந்து கூப்பிட்டார். அவருடைய மனைவி உள்ளே இருந்து வெளியே வந்தாங்க. ஒரு பிலிப்பினோ, திஸ் இஸ் அன் அமெரிக்கன் மேன் அண்ட் ஹிஸ் வைஃப் இஸ் அ பிலிப்பினோ கேர்ள். கூப்பிட்டார், வானா, நாங்கள் 2 பேரும் அபுதாபியில் டீம் சென்டர் என்ற ஒரு ஆடிட்டோரியத்தில் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு கேட்டு வந்தோம். 5 வருஷத்துக்கு முன்னால் வந்து பிரசங்கத்தின் பொழுது கேட்டுக்கொண்டு இருந்தோம், பின்னால் உட்காண்டிருந்தோம். அப்போ நீங்கள் ஜெப வேளை வந்த பொழுது சொன்னீங்க, எனக்கு வலது பக்கத்தில் கடைசியில் ஒரு அமெரிக்கன் இஸ் சிட்டிங் வித் ஹிஸ் வைஃப் crying. Both husband and wife are crying. 2 பேரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். காரணம், மெடிக்கலி தேர் இஸ் நோ ஹோப். மருத்துவ ரீதியாக நம்பிக்கையே இல்லை, டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். இன்னும் சில நாட்களிலே மரிக்க போகும் தன்னுடைய மனைவியை அவர் கைத்தாங்கலாக தூக்கி கொண்டு வந்து இந்த டீம் சென்டரில் உட்கார வைத்திருக்கிறார். நீங்கள் வரும்பொழுது கைத்தாங்கலாய் தூக்கி கொண்டு வந்து வந்த மனைவி நீங்கள் வெளியே போகும்போது தானாக நடந்து வந்து காரில் ஏறுவாங்க. காட் இஸ் ஹீலிங் 100% அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். 5 வருஷம் இவர் நான் மீண்டும் எப்போ வருவேன் நிறைய பேரை கேட்டிருக்கார். அங்கே வந்தார் இங்கே வந்தார் கேள்விப்பட்டுட்டு அது நான் என்னை ட்ரேக் பண்ணுறதுக்குள்ளே நான் போயிடுவேன். 5 வருடத்துக்கு பிறகு பாஸ்டர் அலெக்ஸ் சொன்னாராம், ஜான் சாலமன் வருகிறார், நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சு மீட்டிங் முடிஞ்சோம் ஆன்லைனில் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. போகும்பொழுது நான் பின்னாலே ஒரு 5 நிமிஷத்தில் வரேன், அவரை கூப்பிட்டு வந்து நிறுத்துறேன். மீட்டிங் வந்தேன், இப்போ எங்களுக்கு பார்க்கணுன்னு காட்டினார். பார்த்தால் பழைய ரிப்போர்ட்ஸ், பழைய எக்ஸ்ரே, பழைய ஸ்கேனிங், பழைய லேப் டெஸ்ட் ரிசல்ட், புதிய எக்ஸ்ரே, புதிய ஸ்கேனிங், புதிய லேப் டெஸ்ட் ரிசல்ட், ஆல்டுகெதர் கான்ட்ராஸ்ட். ஹல்லேலூயா. அதுக்காகத்தாயா ஆண்டவர் நம்மளை பார்க்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. பழைய எக்ஸ்ரேவை பார்த்த நீ புதிய எக்ஸ்ரே பார்க்க போற, பழைய ஸ்கேனிங் பார்த்த நீ புதிய ஸ்கேனிங் பார்க்க போற, பழைய லேப் டெஸ்ட் ரிசல்ட் பார்த்த நீ புதிய லேப் டெஸ்ட் ரிசல்ட் பார்க்க போற, பழைய ஸ்டேட்மெண்ட் பார்த்த நீ புதிய ஸ்டேட்மெண்ட் பார்க்க போற, பழைய வக்கீல் நோட்டீஸ் பார்த்த நீ புதிய வக்கீல் நோட்டீஸ் பார்க்க போற. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்க்க வைக்கிறார்னா இதை புரிஞ்சுக்கிட்டாதான் அது நடக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், கீழே பள்ளத்தாக்கிலிருந்து மலையை பார்க்கும் பொழுது அவ்வளோ உயரம், முடியுமா அவ்வளோ உயரத்துக்கு போமா என்று ஒரு நாள் நினைக்கலாம். ஆனால் மேலே போயிட்டு கீழே பார்க்கும் பொழுது, அடாடா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் அந்த மலையை பார்த்து ஆச்சரியப்பட்டதுண்டு. இன்னைக்கு இந்த மலை மேலே நின்று கீழே இந்த உலகமே என் கால் கீழே இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம். அதுக்காக தான் பள்ளத்தாக்குக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு வந்து எலும்புகள் உள்ள அந்த வறண்டு போன எலும்புகளுடைய இடத்துல உங்களை சுற்றி நடக்க பண்ணி அதை பார்க்க வைக்கிறார். எனவே மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறது முடிவல்ல, இது வெறும் ஆரம்பம். ஒரு மகிமையான காரியத்தை அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் காண்பேன் என்று பக்தன் சொல்லுகிறது போல நீங்கள் காண்பீர்கள். சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க, அந்நிய கண்களினால் அல்ல. சொல்லுங்க, அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் காண்பேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் சொந்த கண்களினால் காண்பேன். ஆமா, உங்க கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். முதல்ல எந்த எசேக்கியா காஞ்சி போன எலும்பை பார்த்தானோ அதே எசேக்கியா தான் எழுந்து நிற்கிற ஒரு பெரும் சேனையை பார்த்தான்.
எனவே தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஃபெயிலியரை பார்த்து நீங்க சக்சஸை பார்க்க போறீங்க, டிஃபீட்ஸை பார்த்து நீங்க விக்டரியை பார்க்க போறீங்க, பாவர்ட்டியை பார்த்து நீங்க ப்ராஸ்பரிட்டியை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. மீண்டும் கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். வாசிக்கும். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த கடவுள் இருக்காரு, சரியான குறும்புக்காரருங்க. பண்ண போறது அவருக்கு, என்ன பண்ண போறோன்றது அவருக்கு தெரியும். நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அதுவும் அவருக்கு புரியுதா நான் சொல்றது? அவருக்கு தெரியும் என்ன இருக்குதுன்னு தெரியும், அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அவருக்கு நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. தெரியாத நம்மளை பார்த்து தெரியுமான்னு கேட்குற குறும்புத்தனம் அவருக்கு மாத்திரம்தான் இருக்குது. அவர் இருக்காரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அடிக்கடி நம்ம கடவுளை ரொம்ப அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் என்னமோ ஒரு ஒரு கடவுள்ன்ற ஒரு தூரத்தில் வச்சுட்டு அவருக்கு நமக்கும் எந்த விதமான கம்யூனிகேஷனே இல்லாத மாதிரி ஒரு நினைப்பில் இருப்போம். இப்போது நம்மளை பார்த்து கேட்குறாரு, டேய் என்னத்தை பார்க்குறேன்? எலும்பை பார்க்குறேன், இது உயிர் அடையுமா? இவன் கில்லாடி. இவன் என்ன சொல்றான்? அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். தெரியும்னா பொய் இல்லையா? தெரியும்னா பொய். தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரியாதுன்னு சொன்னா அவிசுவாசம். புரியுதா? தெரியும்னு சொன்னா பொய், தெரியாதுன்னு சொன்னா அவிசுவாசம். இவன் பார்த்தான், அடடட என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தெரியும்னு சொன்னால் எனக்கு உண்மையிலே தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். தெரியாதுன்னு சொன்னால் நம்ம அவிசுவாசின்னு நம்மளை ராங்கிடுவார். பார்த்தான், அடிச்சா ஒரு அடி. உமக்குத்தான் ட்ரிக்கு தெரியுமா? எனக்கும் ட்ரிக்கு தெரியும். உமக்கு தான் ஏன் தெரியும்? என்ன அழகாக சொன்னா பார்த்தீங்களா? He knew God. Hallelujah. He knew God. அவன் தான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தார். கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Do you know, ladies and gentlemen, do you know whom you worship? நீ ஆராதிக்கிறவர் இன்னார் நீ அறிந்திருக்கிறாயா? Yes, I know in whom I trust. Hallelujah. தெரியணும் ஐயா, நமக்கு ஆண்டவரை பற்றி தெரியணும். We should have an intimate relationship with our God. அவருடைய மைண்டை புரிஞ்சுக்கணும். ஆமாம், இப்போ ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். போக 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 ஒரு இன்டிமசி வந்துடுது பாருங்க. கடைசியில் எழுத்தாளன் எழுதுவான், ஈனாக் வாக்ட் வித் காட். என்ன? ஈனாக் வாக்ட் வித் காட். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு கூட நடந்து போன ஆண்டவர் அதுக்கப்புறம் அந்த கிருபையை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் இவன் கூட வாக்கிங் வரல. ஆனால் சத்திய வசனம் சொல்றது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அப்படின்னா ஃபிசிக்கலாக இல்லை, ஆதாம் ஏவாள் எவ்வளவு யெகோவாவை அறிந்திருந்தார்களோ அதை விட அதிகமாய் ஏனோக்கு தேவனை அறிந்து உணர்ந்திருந்தபடினால் வேதத்தை எழுதினவன் எழுதுறான், ஆவியானவர் ஏவி எழுத வைக்கிறாரு. ஈனாக் வாக்ட் வித் காட். ஹல்லேலூயா. We can walk with God. Come on, ladies and gentlemen, we can walk with God. We can understand the mind of God. We can gauge him. ஆமாம், ஆண்டவருக்கு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஆண்டவருக்கு தான் நம்மளை கேட்ச் பண்ணணும்னு இல்லை, நமக்கும் அவரை கேட்ச் பண்ண தெரியும். இவருடைய மைண்ட் இப்படி தான் இருக்கும், இந்த சூழ்நிலையில் இவர் இப்படி தான் இருப்பார், இந்த சூழ்நிலையில் இவர் இப்படி தான் பேசுவார், இந்த சூழ்நிலையில் இவர் இப்படி தான் எதிர்பார்ப்பார், இந்த சூழ்நிலையில் இவர் இப்படி தான் செய்வார் என்ற அளவுக்கு ஒரு இன்டிமசி நமக்குள் வர வேணும். ஆமென். எஸ், டெவலப்.
Come on, ladies and gentlemen, develop an intimacy with God. Say intimacy. Intimacy. நெருக்கம். சொல்லுங்க, நெருக்கம். நெருக்கமான உறவு. அவரு இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான், உயிரடையுமா? ஏன் பார்த்தான், உமக்கு தெரியுமே, தெரிஞ்சுக்கிட்டே என்ன கேட்குறியே. அல்லேலூயா. ஆமாயா, ஆண்டவருடைய மைண்ட் அறிஞ்சு கரெக்டாக சொல்கிறான், உமக்கு தெரியும். ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவி. ரொம்ப பொலைட்டாக அவரை ஹர்ட் பண்ண மாதிரியும் இல்லாமல், இவன் தன்னைத்தானே அவமானப்படுத்தி கொண்டு அவிஸ்வாசி மாதிரியும் காட்டாமல், ரொம்ப தெரிஞ்ச மாதிரியும் பீத்திக்காமல், உமக்கு தெரிய ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், the Lord thou knowest. அடுத்த வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு? பள்ளத்தாக்கில். எது நடுவில் நிறுத்துறாரு? எலும்புகள், காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகள் நடுவில். இப்போ என்ன கொடுக்குறாரு? தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு. ஆண்டவர் எங்கே நம்மளை கொண்டு போய் விடுறாரோ அங்கே நாம் போக வேண்டும். அங்கே தான் என் கர்த்தர் விஷயத்தை வச்சிருக்காரு. கர்த்தர் எங்கே நம்மை போக சொல்கிறார் அங்கே போகணும். கர்த்தர் எங்கே நம்மளை ஊழியம் செய்ய சொல்றாரோ. அட்ரஸ் டாக்டர் ஜான் சாலமன், Miracle Ministry International, 2107A 13th Main Road, Anna Nagar, Chennai 600040, India. Email johnsolomon@miracleministry.org. Website www.miracleministry.org. Phone numbers 044-2621-2477, 044-2621-3877.